அப்போ இயேசு எதுக்கு வந்தார் அப்படின்னா, அது மதத்தை ஸ்தாபிக்க வரல, வாழ்க்கையை மாற்ற. இந்த வசனத்தை தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணுறாரு. அதாவது இப்போ நான் படித்தோம் இல்லையா, எதுக்காக வந்தேன்னு சொல்கிறாரு. நான் இதுக்கு தான் வந்தேன். எதுக்கு? ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவியை கொடுக்கவும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க தான் வந்தேன். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற துயரம் சொல்லுங்க, துயரங்கள், அப்புறம் ஒடுங்கின ஆவி, இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆனந்த தைலத்தை கொடுக்க, அப்புறம் துதியின் ஆவியை கொடுக்க. அப்படின்னா ஜாய்ஃபுல்லாக இருக்கன்னு அர்த்தம், மகிழ்ச்சியாக இருக்கணும். அப்படி சொல்லிட்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் செய்கிற காரியம் இதுதான் பாருங்க. என்னது? வசனத்தை வாசிக்கிறாங்க, அப்புறம் படித்து முடிச்சு இவங்க போய் என்ன செஞ்சுட்டாங்க, உட்கார்ந்துறாங்க. அதுக்கப்புறம் வேத வசனம் என்ன சொல்கிறோம் ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. எல்லாம் மக்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லி. நான் சொல்ல, வேதத்தை படித்து ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த வேத வசனம் யாரை பற்றி சொல்லியிருக்குது, ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார் என்கிற ஆராய்ச்சி பண்ணுங்கள். மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன சொல்ல போகிறாருன்ட்டு. மறுபடியும் எந்திரிச்சு வந்தார், வந்து சொல்கிறாரு 21, அப்பொழுது அவர் அவர்களுடனே பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைய தினம் வேத வாக்கியம் நிறைவேறிற்று. இயேசு 61 சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவேறுகிற மாதங்கள், நிறைவேறுகிற நாட்கள். ஹல்லேலூயா. இயேசு சொல்றாருங்க, இன்னைக்கு நிறைவேறிடுச்சுன்றாரு. இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, அது நிறைவேறிற்று.